ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி டைமை இன்செர்ட் பண்ணுறது, பின்ன அதுக்கப்புறம் அதோடைய ஃபார்மேட் எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு காலத்தில் நான் வீக் டேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து உள்ள ஸ்டார்ட் ஒர்க், எண்ட் ஒர்க், அந்த டைம் நம்ம செட் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம டைம் என்டர் பண்ண போகிறோமோ அந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபார்மேட் செல்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். சரியா? இந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அதில் டைம்னு இருக்குங்க. அந்த டைமை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கிட்டு வாங்க. இந்த இடத்துல ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இங்கே லொக்கேஷன் எது வேண்டாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் எது வேண்டாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள டைம் ஃபார்மெட் உங்களுக்கு மேலே காமிக்கும். சரியா? அதோடைய ஃபார்மெட் மட்டும் இந்த மேலே காமிக்குது. இங்கே பாருங்கள், நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வச்சுருக்கேன் இங்கிலீஷு, அதனால் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மெட் காமிக்குது. இது நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஃபார்மெட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டைம் ஃபார்மெட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாருங்கள், இந்த 1:30 PM இருக்குல்ல, இந்த மாதிரி உள்ள ஃபார்மெட்டை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேன்னு கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல்லு ஃபுல்லாக அந்த ஃபார்மெட்டுக்கு செட் ஆகிடுச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஃபார்மெட்டு நம்ம இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ எந்த டைம் நம்ம என்ட்ரு பண்ணுறோமோ பாருங்கள், ஸ்டார்ட் ஒர்க் இப்போ 8:00 நான் கொடுக்குறேன். சரியா? 8 o'clock இந்த மார்னிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக AM வந்துருச்சு. பற்றிலா, ஏன்னா அந்த ஃபார்மெட் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அதனால். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இப்போ பாருங்கள், எண்ட் ஒர்க்குக்கு நான் கொடுக்குறேன். ஈவினிங் 4:30 இப்போ ஒர்க் முடியுது. அதனால் நான் 4:30 நம்ம எப்படி கொடுக்கண்டா 16:30 கொடுங்க. சரியா? 24 hours ஃபார்மெட்டில் கொடுங்க. அப்போ தான் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த PM AM இருக்குல்ல, அது செலக்ட் பண்ண 16:30 அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுறதுக்கு PMடு. அப்போ அது பற்றிலாம் 4:30 PM வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபார்மெட் செட் பண்ணியிருக்கனால அந்த மாதிரி வந்துடும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இந்த மாதிரி இது கொடுத்துக்கிறோங்க டைமிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 சும்மா நீங்கள் கொடுத்து வெறும் இப்போ பாருங்கள் 7 o'clock மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7 கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா பாருங்கள் 12 AM காமிக்குதா, அது ராங். இப்போ பாருங்கள் மேலே ஃபார்முலா பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுவாக ஒரு அப்ராக்சிமேட் ஒரு டேட் எடுத்திருக்குது. அதுக்கப்புறம் டைம் 12 AM இருக்குது. ஸோ அது ராங். நீங்கள் அந்த ஃபார்மெட் டைம் ஃபார்மெட்டில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் 7:00 கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். அது மார்னிங் 7 o'clock ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது டைம் வந்துருச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி அது எப்போ முடியுது, ஈவினிங் நான் ஒரு 6 o'clock முடியுதுன்னா நான் 18 கொடுக்குறேன். 18 கொடுத்து 0:00 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 6 o'clock காமிச்சிருச்சு. சரியா? 6 PM இந்த ஈவினிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்குண்டு. பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 5:30 மார்னிங்கில் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா ஜஸ்ட் 5:30 கொடுத்தா போதும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது AM PM ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அந்த டைம் ஃபார்மெட்லேயே அந்த செல்லு ஃபுல்லாக இருக்கனால நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் ஒர்க்கு எண்ட் ஒர்க் எல்லாம். இதே மாதிரி இந்த ரெண்டு கூடிய டிஃப்ரென்ஸ் தான் இது டோட்டல் ஹவர்ஸ் ஒர்க்கிங் இன் எ டே. சரியா? அது எப்படின்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டோட்டல் ஹவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த ஸ்டார்ட் ஒர்க் எண்ட் ஒர்க்கில் இருந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை எப்படி சம் பண்ணுறது, டோட்டல் ஹவர்ஸ் ஒர்க்கில் சம் பண்ணுறது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.